கட்சிக்குள்ள புகைச்சல் ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. பண மூட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்படி புதுசு புதுசா பலரும் கிளப்பி விட அதுல சில பல வதந்திகளும் கலந்துருக்குதுங்களாமா சொல்லிக்கிறாங்க. தலைவா, தேர்தல் அறிக்கை தயார் பண்ண முக்கியமான தலைவர்கள் சில பேரு ஆளுங்கட்சி சார்பில் நட்சத்திர ஹோட்டல்ல ரூம் போட்டு ஆலோசனை மேல ஆலோசனை பண்ண அதுக்கு அப்பாலிகா தான் இந்த பேச்சு பெருசாச்சா சொல்லிக்கினாங்கோ. புகார் போனது, விசாரணை நடந்தது எல்லாம் உண்மைதான். ஆனா அடையார் கேட்டு பக்கம் மழை பெய்யுற மரத்துல ஒதுங்கின அமைச்சர்கள் வேட்பாளர் தேர்வு தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பேச்சு தீவிரமா உலாவுறதாமா சொல்லிக்கிட்டாங்க. வெளிப்படையா எது நடந்தாலும் அது வெளி உலகத்துல சலசலப்ப உருவாக்கும். அதனால ரைட்ல சிக்னலை போட்டு லெப்ட்ல வண்டியை ஓட்டுவோம் அப்படின்னு ஒரு வாரமா முக்கிய தலைவர்கள் அந்த நட்சத்திர ஹோட்டல்ல கூடி பேசிக்கிட்டாங்களாம் சொல்லிட்டாங்க. ஐயா, எப்படியும் சீட்டு கூட கிடைக்காது, அப்படியே ஓரங்கட்டி வச்சிருவாங்கன்னு ஒரு பேச்சு வர அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா. எல்லாம் தேர்தல் நேரத்து ஸ்டண்ட்னு சொல்றாங்களா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா. ஆளுங்கட்சி நிலவரம் இப்படி போக ஆண்ட கட்சி பக்கம் போனா இதை விட பெரிய பிரச்சனைகளாம். கூட்டணி பிரச்சனையில் ஆரம்பிச்ச சலசலப்பு குடும்பத்துக்குள்ளேயும் பெரிய குழப்பத்தை உருவாக்கிருச்சுங்களாம். இன்னொரு பக்கம் சமாதான பேச்சும் நடக்குதுங்களாம், பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, புதுசு புதுசா டீமை களத்துல இறக்கி தேர்தல் வேலை செய்யறதால பாதிக்கும் மேல சொதப்பலா போயினே இருக்குதான். அதனால பழைய ஆளுங்களா களத்துல இறக்கி விட்டாதான் சமாளிக்க முடியும் அப்படின்னு தலைவர் நினைக்கிறாரா சொல்லிக்கினாங்கோ. நமக்கு நாமே பயணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி முடிச்சவங்க கூட்டணி கணக்குல கோட்டை விட்டுட்டாங்களாமா. எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தின டீம் தலைவரோட ஆலோசனை இல்லாம முடிவெடுத்ததுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்களாமா. வெளியில பேசிக்கிறாங்க. கூட்டணிக்கு ஆசைப்பட்ட கட்சிகளோட தலைவர்கள் எல்லாரும் தலைவரை நேர்ல சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களாம். சிலருக்கு கிடைக்கவே இல்லையா, சிலருக்கு 6 மணிக்கு மேல கொடுத்தாங்களாம். வேணும்னா தளபதியை சந்திச்சு சால்வையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நம்மளை அவாய்ட் பண்றாங்களோ அப்படின்னு அவங்களும் வேற ரூட்ல போயிட்டாங்களாம் சொல்லிட்டாங்க. ஐயா, தலைமை இடத்துல 2 கட்சியும் இப்படி குழப்பத்துல இருக்க எல்லா மாவட்டத்திலையும் உள்குத்துக்கள் அதிகமா இருக்குதான். யாருக்கு சீட்டு கொடுக்கலாம், அவங்க எப்படி வேலை செய்வாங்கன்னு சொல்றதை விட யாருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு புகார் மேல புகார் அதிகமா போகுதான். தேர்தலுக்குள்ள எல்லாத்தையும் சரி செய்யும்னு கழகங்கள் நினைக்குதான், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.